இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு சிம்பிளாக ஈஸியாக கன்சீவ் ஆன பேஷண்ட். இவங்களுக்கு வயசு 30, கல்யாணம் ஆகி 4.5 years ஆகுது. பீரியட்ஸ்லாம் மந்த்லி ரெகுலராக வருது, ஒரு பிரச்சனையும் இல்லை. வெயிட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, பட் அதுக்குமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு அவர் ரொம்ப தூரம் டெய்லி 1 hour ட்ராவல் பண்ணுறாரு, நைட் ஷிஃப்ட்ஸும் இருந்திருக்கு. ஒரு 2-3 வருஷம் லைஃப் கல்யாணம் ஆன உடனே கொஞ்சம் டஃப்பாக இருந்துட்டு இப்போ தான் நைட் டியூட்டிலாம் செட்டில் ஆகி ஒரு டே டைம் ஒர்க்குக்கு வந்திருக்காரு. குழந்தை பெற்றுக்கலான்னு போய் டாக்டர் கிட்ட போனால் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 0.1 million அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 3 டாக்டரை பார்த்து 1 வருஷமா மெடிசன்லாம் எடுத்திருக்காங்க. 1 வருஷம் மெடிசன்லாம் எடுத்தும் கன்சீவ் ஆகலைன்னு உடனே எனக்கு தெரிஞ்ச என்னோட சீனியர் ப்ரொஃபஸர் இவங்களை பார்த்துட்டு நீங்கள் போய் இவங்களை பாருங்க, உங்களுக்கு ஐவிஎஃப் தான் இதுக்கு மேலே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதனால் என்கிட்ட ஐவிஎஃப் பண்ணுறதுக்காக வந்தாங்க. நாங்கள் இவங்களுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் எடுத்திருந்தாலும் கடந்த ஒரு 4 மாசமா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்ததுனால இவங்களோட ஹார்மோன் லெவல்ஸை திருப்பியும் செக் பண்ணோம். FSH 10 இருந்தது, டெஸ்டோஸ்டெரோனும் நார்மலாக இருந்தது. இருந்தாலும் ஒரு 8 வீக்ஸ்க்கு இவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டோம். ஸோ ஹஸ்பண்டுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது ஒய்ஃபை இவாலுவேட் பண்ணலான்னு பார்த்தா 30 வயசாக இருந்தாலும் AMH 1.8 தான் இருந்துச்சு. ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்னு ஸ்கேனில் எவ்வளோ எக்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஒரு சைடு 6, ஒரு சைடு 8. 14 eggs ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒரு ஜெல் கொடுத்து எக்கோட கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ண ஒரு ஜெல் கொடுத்தோம், டேப்லெட்ஸ் கொடுத்தோம். இதெல்லாம் இவங்க ஒரு 2 months எடுத்தாங்க. நாங்கள் ஐவிஎஃப் பண்ணும்போது FSH அண்ட் HMG இன்ஜெக்ஷன்ஸை 225 + 75 கொடுத்து அழகாக எக் வளர்ந்துச்சு. 14 எக்கையும் எடுத்துட்டோம். மொத்தமாக ஃபார்ம் ஆன எம்ப்ரியோ 5. இந்த 5 எம்ப்ரியோவில் அவங்க வந்து நிறையா ஆன்லைனில் படித்து பார்த்ததுனால எங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கே டாக்டர், அதனால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா, வேறு ஏதாவது பண்ணுனாலும் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால நாங்கள் 5 எம்ப்ரியோக்கும் பயாப்சி அனுப்பல. ஃபர்ஸ்ட் 2 எம்ப்ரியோவை மட்டும் ஜெனட்டிக் டெஸ்டிங் அனுப்பிச்சிருந்தோம். PGTA அனுப்பிச்சதுல ஒரு யூப்ளாய்ட் ஒரு அன்யூப்ளாய்டுன்னு வந்துருச்சு. ஸோ இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்களோட மூவ் எடுத்துகிட்டு போய், நான் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கணும் டாக்டர், நானும் வேலைக்கு போகணும், என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போகணும், ஆனால் எனக்கு IVF தான் முறைன்னு சொல்லிட்டாங்க, அதில் பெஸ்ட்டாக பண்ணணும், எனக்கு ட்வின்ஸ்ன்ற ரிஸ்க் வேண்டாம், இது எல்லாமே அவங்க தெளிவாக இருந்தாங்க. அவங்க என்கிட்ட பண்ணிக்கிட்டது சிங்கிள் எம்ப்ரியோ யூப்ளாய்டு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். இவங்களுக்கு அந்த சிங்கிள் எம்ப்ரியோ வச்சு நேத்திக்கு 16 week ஸ்கேனோட வந்து என்னை பார்த்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு ரிஸ்க்கும் இல்லை. IUI பண்ணவே இல்லை, ஏன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு. இவங்க பண்ணதெல்லாம் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்க 1 year, ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு. ஆனால் அதனால ஒன்றும் மேஜராக பிரச்சனை வரல. எதுக்காக ஸ்மார்ட் மூவ்னு சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் PGTA ஒரு தடவை IVF ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு தோணும். இவங்க நல்லா படித்தவங்களா இருந்ததுனாலையும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸை அவங்க போய் ரிசர்ச் பண்ணதுனாலையும் PGTA 5 million கவுண்ட் கம்மியாக இருந்தாலும் பண்ணலாம். 2 எம்ப்ரியோக்கு தான் PGTA பண்ணோம். ஸோ செலவும் பெருசாக இல்லை. அதில் யூப்ளாய்டு எம்ப்ரியோவா ஃபஸ்ட்டே ஒன்று வச்சதுனால மிஸ்கேரேஜுக்கான சான்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி நிம்மதியாக வேலைக்கும் போயிட்டு ப்ரெக்னன்சியும் பிளான் பண்ணியிருக்காங்க. 2 months வீட்டில் தான் இருந்தாங்க, வேலைக்கு போகலை. 8 weeksக்கு அப்புறம் ஷீ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, ஹஸ்பண்டும் வேலைக்கு போகிறாங்க. ஐ விஷ் ஹர் ஃபார் அ குட் ப்ரெக்னன்சி அண்ட் ஒரு சுகப்பிரசவமாக ஆகணும்னு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இந்த ப்ரெக்னன்சியை முடிச்சுட்டு 2வது குழந்தைக்கும் 1.5 வருஷம் கழிச்சு பிளான் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறோம்.